ஹalleluya. சத்தமா சொல்லுவோம் ஹalleluya. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய இதயத்தை வசனத்திற்கு நேராக திருப்புவோம். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் மனிதனை படைத்தது ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த பூமியிலே, அதாவது பரலோக திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்காக அல்லது அவருடைய பிரதிநிதியாய் காணப்படும்படியாக மனிதனை படைத்தார். நேர்த்தியாய் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் மனிதனையும் ஒரு குறைவில்லாமல் நேர்த்தியாய் சிருஷ்டித்தார். என்னோடு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. 6 நாட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அவர் சிருஷ்டித்த போது அவர் கொடுத்த முதலாவது கட்டளை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி நீங்க அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொன்னார். முதலாவது நீங்க பலுகி பெருகுங்க. 2வது சகல ஜாதியும் நீங்கள் கீழ்ப்படுத்தி நீங்கள் அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். 3வதாக தம்முடைய ஜீவ சுவாசத்தினாலே ஆதாமை படைத்தவர் அவனை ஏதேன் என்றும் ஒரு நேர்த்தியான தோட்டத்தில் வைத்து, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிப்போம் என்றால், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17ஆம் வசனம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். முதலாவதாக மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, நீ பண்படுத்து, நீ பாதுகாத்துக்கொள். ஆனா இன்றைக்கு நம் வாழ்கிற உலகத்திலே நாம் பண்படுத்துவதில்லை, நாம் பயன்படுத்துகின்றோம். நாம் தேவன் சிருஷ்டித்தவைகளை பாதுகாப்பதில்லை, நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். அதனால நம்ம வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்போ இந்த அறியாமையினால், ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தமக்காக ஒரு தெரிந்து கொண்ட ஒரு பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்ட அவர்களை இஸ்ரவேல் என்னும் தேசமாக அவர் ஸ்தாபித்து நடத்தி வந்தார். ஆனா மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது மனிதனுடைய நடைமுறையில் அவன் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழப்பதற்கான காரணம் அல்லது தேவனை விட்டு விலகி போவதற்கான காரணம் அல்லது தான் சிருஷ்டித்த காரணத்தை உணராமல் அவன் ஏதோ ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்து தன்னுடைய நாட்களை முடிப்பதற்கான காரணம் அறியாமை. அதனால்தான் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். ஏதேன் தோட்டத்திலே ஒரு சங்காரம் நடந்தது. ஆதாம் படைச்சதுக்கு அப்புறம் தான் ஏவாள் ஆண்டவர் படைச்சார். நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்தை நல்லா தெளிவா வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் படைத்தை விட்டு
அறியத்தக்க கனியை நீங்க புசியக்கூடாதுன்னு சொல்றப்போ அங்க ஏவாள் கிடையாது. 3ஆம் அதிகாரத்துல அந்த சர்ப்பம் ஏவாளை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது ஏவாளுக்கு அந்த மரத்தை குறித்து தெரிந்த காரியம் எல்லாம் ஒரே காரியம் தான், இந்த கனியை நாங்க புசிச்சோம்னா சாவும். அவளுக்கு தெரிந்தது பாதிய சத்தியம் தான். என்னது அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கனியை சாப்பிட்டா இதன் விளைவு என்ன அதுதான் தெரியுமே தவிர இது நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று தெரியாது. அதனாலதான் சர்ப்பம் சொல்லும் போது, சர்ப்பம் விஷயத்தை உண்மையை சத்தியத்தை சொல்லும் போது அவள் சர்ப்பத்துக்கு கீழ்ப்படிந்தாள். நீங்க வீட்டுல போய் அதை நல்லா வாசித்து பாருங்க. சர்ப்பம் சொல்லுற காரியம் உண்மையாதான் இருக்கும். ஏன்னா அதே 3ஆம் அதிகாரம் கடைசியில வாசிக்கும் போது ஆண்டவரே சொல்றாரு, மனுஷன் நம்மளை போல நன்மை தீமை அறிய அவனுக்கு ஞானம் வந்துருச்சு, இப்ப அவன் ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்திருவான் என்று சொல்லிதான் ஆண்டவர் அங்க ஒரு சங்காரத்தை செய்து அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தி விடுறாங்க. ஆனா எதற்காக ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்தார்? அவரோடு நேரம் செலவிட, அவர்களோடு ஐக்கியமாக இருக்க, அவருடைய பரலோக திட்டத்தை ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பிப்பதற்காகவே அவர்களை வைத்தார். இந்த காலங்களிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு திட்டம் உண்டு. என்னோடு விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உங்களை ரட்சிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் ஆண்டவர் ரட்சித்தார், அல்லது பரலோகம் போகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முடிவுன்னா, நீங்க ஞானஸ்நானம் முடிச்சு ஞானஸ்நானம் எடுத்து வெளியில வந்த உடனே என்ன இருக்கணும்? பரலோகம் போயிருக்கணும். இல்ல ஊழியக்காரர்களுக்கே ஒரு வெளிப்பாடு வந்து என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஞானஸ்தானம் தொட்டிலே முக்கிடுவாங்க. முக்கி பரிசுத்தமாயிட்ட வெளியில வந்து நான் பாவம் செஞ்சுற இப்படியே செத்துரு, அங்கே முடிச்சுட்டு அடுத்தது ஃபியூனரல் சர்வீஸ் தான் நடக்கும். அது அல்ல, பரலோகத்திற்கு போவது என்பது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவல்ல. பரலோகத்துக்கு நாம் போகிறோம். நம்ம எல்லாருமே ஒரு நாள் பரலோகத்துக்கு போவோம். 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 நீங்க போறீங்களோ இல்லையா? நான் போவேன். அல்லேலூயா. அந்த ஒரு மகிமையின் நம்பிக்கையினால தான் நம்ம வாழுகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதாவா போறோம். அப்போ அந்த பரலோகத்துக்கு போறோம். ஆனா அந்த பரலோகத்துக்கு போறது மட்டுமே நம்முடைய நோக்கமா இருந்து நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழக்கூடாது. இந்த பூமியிலே தேவன் நம்மை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு திட்டமும் உண்டு, ஒரு சித்தமும் உண்டு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியாம ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்றால் நம்முடைய ஜீவியத்திலும், அதாவது நாமும் கிறிஸ்துவோடு உள்ள ஜீவியத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சங்காரம் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம அதை அறியாமலே இருப்போம். எப்போ நம்ம மொத்தமா ஆண்டவரை விட்டு விலகி பின்னாடி சொல்ல போறோமோ அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நமக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லை. ஆனா அது ஒரு நொடி பொழுதுல நடக்கிற காரியமா இல்ல. எவ்வளோ நாளா எத்தனையோ காரியங்கள் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ்கிறதுனால நமக்கு அது ஒரு கண்துடைப்பாகவே இருக்கும். இதெல்லாம் பாவம் இல்லை. நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல, இப்ப வாழ்கிற உலகத்துல எது பாவம் எது பாவம் இல்லைன்னு டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்ப அநேக பேருக்கு என்ன ஒரு இதுன்னா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அங்க அந்த சர்ச்சில் இந்த கேள்வி கேட்டேன். சரி, நீங்க ஒரு வீடு கட்டணும்னு விரும்புறீங்க. வீடு கட்டணும்னு விரும்புறப்போ எத்தனை இன்ஜினியர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவீங்க? சரி, கன்சல்ட் பண்றது 8 ஒரு 10 இன்ஜினியர்கிட்ட கேட்டாலும் எத்தனை பேர் வச்சு வேலை வாங்குவீங்க? நினைச்சு பாருங்க. ஒரு 10 கான்ட்ராக்டர் கூப்பிட்டு நீங்க 10 பேரை சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து இந்த வீடை கட்டுங்கப்பா அப்படின்னாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? தென்னூரில் இருக்கவங்க பேச மாட்டீங்களோ? அந்த வீடு எப்படி இருக்கும்? விளங்குமா? சொல்லுங்க. ஒருத்தர் ஜன்னலுக்கு இன்னொன்று வைக்கலான்னுவான், இன்னொருத்தவன் ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் பெருசாக வைக்கலான்னுவான், கடைசியில் ஒருத்தன் ஜன்னலே வேண்டான்னுவான். எதுக்கு வெயில், ஏசி தானே நம்ம போட போகிறோம், ஜன்னலே வேண்டான்னுவான். அப்போது இப்படிப்பட்ட குழப்பங்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். இன்னைக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை எப்படி வாழணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா
உங்களை ஆண்டவர் இந்த சபையில வைத்திருக்கிறார். உங்களை வேரூன்றி நிற்க செய்திருக்கிறார். இங்க இருந்து இந்த பீடத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து பேசுகிற உங்களுடைய போதகரே உங்க கான்ட்ராக்டர் கொத்தனாரு. ஹல்லேலூயா. இந்த ஒரு மேஸ்திரி, இந்த ஒரு கொத்தனாருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும் உங்களுடைய வீட, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்ட. இதை தவிர வீட்டுக்கு போயிட்டு மொபைல் எடுத்துட்டு ஒன்னொன்னா பார்த்து ஒரு கான்ட்ராக்டர் என்ன சொல்றான், அதை என்ன சொல்றான், இதை என்ன சொல்றான், அப்படி இவங்க என்ன பேசுறாங்க, இதை என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒன்னொன்னா உட்காந்து கேட்டுட்டே இருப்பீங்கன்னா நீங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்றீங்க. நீங்க எதற்காக இந்த சபையோடு சேர்ந்து இருக்கிறீங்களோ, இந்த சபைக்கு தேவன் தந்த தரிசனத்தோடும் இந்த சபைக்கு தேவன் தந்திருக்கிற திட்டத்தோடும் செய்யாம உங்க நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்யக்கூடாதபடிக்கு ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும். அந்த தடை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களை மேற்கொள்ள தொடங்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பயம் வந்துடும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவரை தினந்தோறும் குளிர்ச்சியான வேலையில வந்து பேசுறப்ப அவ்வளவு தைரியமா பார்த்தவங்க, இப்போ அறியாமையினால பாவம் செஞ்சதுனால தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அவர் வர்றாருன்னு சத்தம் தான் கேட்டுச்சு. அவர் இன்னும் கூப்பிடல, அவர் சத்தம் தான் கேட்டுச்சு. அவர் சத்தத்தை கேட்ட உடனே போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டு பயப்படுறாங்க. ஆனா நமக்கு ஆண்டவர் பயமுள்ளாக இருந்தாரா? அவர் அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ள தந்திருக்கிறார் நமக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் அறியாமையினாலே அநேக காரியங்களை இழந்து போகிறோம். நம்ம வாழ்கிற இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மிக மிக விசேஷமான, ரொம்ப ஆப்டான அல்லது ஒரு ஒரு நல்ல சமயம் எதற்கென்றால் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், இந்த அறியாமையை நீங்கும் போது நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் ஒருவர் வருகிறார். அவர் வருகிறார், அதனால் இப்பொழுது கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நீங்க உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கனி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் வாழுவீர்கள் என்றால், இயேசு எப்படி அந்த அத்தி மரத்தின் அருகே வந்து கனியை காணாமல் அதை சபித்து போட்டாரோ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆனால் நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள், எதற்காக ஏன் இந்த ஆண்டவர் உங்களை இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால், அறிந்து கொண்டு கனி கொடுக்கும் போது அவர் உங்கள் மூலம் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபித்து மகிமைப்படுவார். இந்த பூமியில் எத்தனையோ ராஜ்யங்கள் தோன்றின, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் வந்தது. ஆனால் எல்லா சாம்ராஜ்யத்திலும் ஒரு முடிவை சந்தித்தது. ஆனால் இதுவரை முடிவே இல்லாமல் இன்னும் கட்டுப்பட்டு வருகிற ஒரு ராஜ்யம் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை. இந்த ராஜ்யத்தை எதிர்க்க எந்த சக்தியினாலும் முடியவே முடியாது. முதலாவதாக நாம் அப்படி அந்த அறியாமையை நாம் எப்படி போக்குவது என்று வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலால் தானே மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறார். எல்லாம் சத்தமா அந்த 3 வார்த்தை சொல்லலாமா? மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படு. திரும்ப சொல்லுங்க, மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எல்லாரும் உங்க வேதத்தை தூக்கி சொல்லுங்க, மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையாய் கண்ணாடியில காண்கிறது போல. எல்லாம் உங்க பைபிளை தூக்கி சொல்லுங்க, இதுதான் கண்ணாடி. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எங்க ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை பார்த்தீங்க? உங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடியை பார்த்துருப்பீங்க, வர வழியில் காரில் இருக்கிற கண்ணாடியை பார்த்துருப்பீங்க, 2 வீலர்ல வரவங்க சைடில் இருக்கிற
அப்படின்னு. இதை தவிர இந்த கண்ணாடியை எத்தனை பேர் பார்த்துட்டு வந்தீங்க? ஸ்தோத்திரம். பார்க்காதவங்க இனிமேலாவது டெய்லிக்கும் பாருங்க. ஏன் அப்படி என்றால், இந்த கண்ணாடியை நாம பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதனால் நாம் மகிமையின் மேல் மகிமையாக மறுரூபப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில மறுரூபம் ஆவது என்பது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமானது. மறுரூபமாகிறதுனா இயேசு எப்படி மறுரூபமடையில மத்திய 17ஆம் அதிகாரத்தில் எப்படி மறுரூபமானவரோ அப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் அல்ல. ஆனால் அந்த மறுரூபத்தின் அனுபவத்தையும் நாம் ஒரு நாளிலே பார்ப்போம். தெசலோனிக்கேயரில் எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நேரம் வரப்போகிறது. ஜன பொழுதிலேயே கால துணி தொலைக்கும் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். முன்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாம் இம்மை பொழுதிலே அவரோடு மறுரூபமாக்கப்படுவோம். அந்த மறுரூபமாகுதலுக்கு பாத்திரவான்களாய் இருக்க, அந்த மறுரூபமாகுதலுக்கு ஏற்றவர்களாய் தகுதியுள்ளவர்களாய் இருக்க, தினந்தோறும் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து வளர்ந்து கொண்டே வர வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இயேசு பேதுருவிடம் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் எருசலேமுக்கு போகிறோம், என்ன புரசாதியினுடைய கையில் ஒப்பு கொடுப்பார்கள். எனக்கு இதெல்லாம் நடக்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இதெல்லாம் உனக்கு நேரில் கூட அது சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சூப்பரா ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு? பின்னாடி போ சாத்தானே. இதே பேர் 17ஆம் அதிகாரத்துல மறுரூபத்தின் அந்த அனுபவத்தை பார்த்து சொல்ற, ஆண்டவரே இங்கேயே 3 கூடாரம் போட்டு இங்கே இருந்துரும். அப்ப அது எப்படிப்பட்ட ஒரு மகிமையான அனுபவம்! மறுரூபத்தின் அனுபவத்தை நீங்க தினந்தோறும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தினந்தோறும் இயேசுவை அறிந்து கொண்டு நீங்கள் மாற 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 மாற. ஏனென்றால் இப்பொழுது நாம் கண்ணாடியிலே ஒரு சாயலாக காண்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அந்நிய கண்கள் அல்ல, இந்த கண்களே அவரை காணும் என்று விசுவாசிக்கிறவர்கள் இருந்தால் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் ஒருவரே மாறாதவர். ஹல்லேலூயா! மறுரூபம் ஆக வேண்டும். நான் சொன்னேன், நம்ம எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்திலே கட்டப்பட்டு வருகிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் கட்டப்பட்டு வருகிறீங்க. நீங்க மறுரூபம் அடைஞ்சுக்கிட்டே வரீங்க. மறுரூபம் அடைஞ்சிட்டா அதனுடைய அடையாளம் என்னன்னா, நீங்க எங்க இருக்க மாட்டீங்க, மண்ணுக்குள்ள போயிடும். ஹல்லேலூயா! மறுரூபம் அடைஞ்சிட்டா எங்க போயிடும்? மண்ணுக்குள்ள போயிடும். ஏன்னா அவருக்கு தெரியும், இதுக்கு மேலே வச்சா கெட்டு போயிடும். அதனால இம்மீடியட்டாக எஜமான் எடுத்துக்கொள்வார். ஆனால் அதுவரை நாம் யார், நம்முடைய எஜமான் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து யார்? பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார். கிறிஸ்து யார் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய கிறிஸ்து யார்? ஜீவனுள்ள கல். இந்த ஜீவனுள்ள கல் எதற்காக இந்த பூமியிலே வந்தது? கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துமஸ் அநேகர் என்னன்னோ நிறைய காரியத்திற்காக கொண்டாடுகிறாங்க. ஆனால் இந்த காலையிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனையின் முடிவிலே ஏன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் அவர் உங்களை ரட்சித்தார், ஏன் இன்னும் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா! இன்னைக்கு காலையில் நல்ல சுகம் வேணும் ஆண்டவர் தந்திருக்கிறார். 2019 கடைசியிலிருந்து 2021 வரைக்கும் ஒரு கொடிய நோய் வந்து
ஜனங்கள் நம்ம எல்லாரும் இப்படி சேர்ந்து ஆராதிக்கிறது கூட வாய்ப்பில்லாத காலங்கள் இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் தந்திருக்காரு. இன்னும் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம நல்லவங்கன்றதுக்காக ஜீவனை கொடுத்து வைக்கல, அல்லது நம்ம ஏதோ பெருசா இந்த உலகத்துல சாதித்து பேர் பெறுவோம்ன்றதுக்காக அவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கல. அவரிடமாகிய ஜீவ கல்லாகிய அவரிடத்தில் நாமும் சேர்ந்து அவரால் மாளிகையாய் கட்டப்படும்படியாக அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாகவே அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மனுஷரால் தள்ளப்பட்டார், இஸ்ரவேல் மக்களால் தள்ளப்பட்டார். அவர் தள்ளப்பட்டதுனால என்ன ஆனது? அந்த கல் ஆனது, அந்த தலைக்கல் ஆனது மூளைக்கல்லாய் மாறிற்று. அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. யூத ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. யூத ஜனங்கள் இயேசுவை அவர் ஒரு ஜீவ கல் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதனால் என்னவாயிட்டாங்க? அவங்க புறக்கணிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்ட நமக்கோ அவர் மூளைக்கல்லாய் மாறினார். அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. நல்ல கவனிங்க. 4வது வசனத்தோட கண்டினியூஷன். 4வது வசனத்துல பேதுரு சொல்கிறான், ஜீவ கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று யாரோட சேர்க்கப்பட்டு இருக்கிறோம்? ஜீவ கல்லாகிய கிறிஸ்துவுடனே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரியர் கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறார்கள். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஜீவக்கல்லாகிய அவரிடம் வந்த ஜீவக்கல். இந்த ஜீவக்கல் இது ஜீவனுள்ள கல்லா இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க, ஜீவனுள்ள கல்லா இருக்கணும். நீங்க ஜீவனுள்ள கல்லா இருந்தா தேவனுடைய மாளிகையில் கட்டப்படுவீர்கள். நல்லா கவனிங்க. நீங்க ஜீவனுடைய கல்லாகிய கிறிஸ்துவினிடத்தில் வந்த நீங்கள் ஜீவ கல்லாய் இருப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவோடு ஐக்கியத்தோடு ஜீவ கல்லாய் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய நித்திய மாளிகையில் கட்டப்படுவீர்கள். அப்படி ஜீவன் அல்லாத கற்களாய் இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள அழிந்து போகிற ஒரு மாளிகையாக தான் இருப்பீங்க. அப்போ ஜீவனுள்ள கற்களாய் காணப்படுவதற்கு அல்லது எது ஜீவன்? இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அப்போ இந்த ஜீவன் நம்மிடம் இருப்பதற்கு நாம் ஆசாரியர் கூட்டமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு பிரதான ஆசாரியனுக்கு மாத்திரமே ஒரு முறை மாத்திரமே அந்த ஸ்லாக்கியம் உண்டு. ஆனால் இயேசு என்று சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ அப்பொழுது அந்த திரைச்சலை கிழிந்தது. நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்லும் ஐக்கியம் வந்தது. இயேசு பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராய் இருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவருடைய நாமத்திற்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு இன்றும் அவர் நமக்காக, இன்றும் இந்த ஜனப்பொருளில் நமக்காக பிதாவின் வலது வாசலிலே இருந்து அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகளாய் மாத்திரமல்ல, சீஷர்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே எதையோ ஒன்று விசுவாசிக்கிறாங்க. பிசாசே விசுவாசிக்கிறான் இயேசு தேவனுடைய குமாரன். நீங்க பஸ்ல ஏறுறீங்க, விசுவாசம் இல்லாம பஸ்ல ஏறுறீங்க. பஸ்ல ஏறுறதுக்கு முன்னாடி போயிட்டு டிரைவர்கிட்ட, சார் நான் உங்களை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும், நீங்கள் எப்போ லைசன்ஸ் வாங்குவீங்க, யார் உங்களுக்கு ஆர்டி ஆஃபீஸர் சைன் பண்ணி கொடுத்தா, எப்போ உங்களுக்கு லைசன்ஸ் வேலிடிட்டி இருக்குது, இது வரைக்கும் எத்தனை ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இதுவும் இல்லையா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் பஸ்ஸில் ஏறுவீங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவான்? சூறப்பையான் இருக்கும். இல்லை ஆண்கள் எல்லாம் சலூனில் போய் உட்கார்றப்போ முதல்ல அவன் கத்தி எடுத்துகிட்டு வரும்போது
வாங்க முதல்ல போய் ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். உங்களுக்கு வீட்டில் எதுவும் பிரச்சனையா, இல்லை எல்லாமே நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும், உங்களுக்கு ப்ரெஷர்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, இந்த பிரச்சனைலாம் கேட்டால் விசுவாசித்து உட்காந்து தலையை கொடுக்குறோம். இல்லை, ஏதோ ஒரு விசுவாசம்